ஹலோ மக்களே! செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். யார் வழங்குறது அப்படின்னா, சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ் சரிங்களா? இவங்க தான் இப்போதைக்கு இந்த ஒரு வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரூ. 37,885 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7th சிபிசி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் சென்னையில் நீங்கள் ஒர்க் பண்ணும் இவ்வளோ சம்பளத்தோட ஒரு பெர்மனண்ட் அரசு வேலை அப்படின்னா, அது ஸ்டார்டிங் பேக்கேஜுங்க. இது இனிஷியல் பேக்கேஜுங்க. போக 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 இன்னும் ஏறும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, பல வேக்கன்சிஸ் இருக்குது. எல்லா வேக்கன்சிக்கான சம்பளமுமே கிட்டத்தட்ட இவ்வளோ தாங்க இருக்குது. சில வேக்கன்சிஸ்க்கெல்லாம் 51,408 அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 வீடியோஸ் நான் ஜாப் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேலை. ஜென்ரல் ஹிந்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட், ஒரு வேக்கன்சி மட்டும் தாங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பே மேட்ரிக்ஸ் அப்படின்றது இனிஷியலாக 19,900 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கிராஸ் எமுல்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 37,885 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்னென்னா, குவாலிஃபிகேஷன் தாங்க ஹைலைட்டு. நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் ஹிந்தி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹிந்தியில் 30 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிழை இல்லாமல் டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? வயது லைக் 31 வயசுக்கு மேலே நீங்கள் தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்றதையுமே அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டு. இதுக்கும் சம்பளம் எவ்வளோ அப்படின்னா, இனிஷியலாக 19,900 போக போக கிராஸ் எமுல்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 37,885 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட் இருக்குங்க யூஆர் கேட்டகரியில், இன்னும் ஒரு போஸ்ட்டுமே இருக்குது எஸ்சி கேட்டகரியில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்குமே உங்களுக்கு என்ன அப்படின்னா, 12th படிச்சிருந்தாலே போதுங்க. கம்ப்யூட்டரில் டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். 35 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷில் இல்லை ஹிந்தியில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ யூஆர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 28 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 33 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு. இது ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தாங்க இருக்குது. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 37,885 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதிகபட்ச வயசு 28க்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே தகுதி தாங்க உங்களுக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் 12th முடிச்சிருந்துருக்கணும், ஃபாஸ்ட்டாக டைப்பிங் அடிக்க தெரிஞ்சிருக்கணும், அதாவது 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? கடைசி ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ற ஒரு வாய்ப்பு. 4 போஸ்டிங்ஸ் இருக்குங்க. 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இனிஷியலாக உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா, ஸ்டெனோகிராஃபர் வேலைக்கு 25,500 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஸ் எமுல்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 51,408 இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒர்க் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, நமக்கு சென்னையில் தாங்க இருக்குது. சென்னையில் தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. இதில் 4 பேரை எந்தெந்த கேட்டகரியில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 3 பேரை யூஆர் கேட்டகரியிலையும், ஒருத்தவங்களும் ஓபிசி கேட்டகரியிலையும் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ண படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 12th படிச்சிருந்தா போதும். அதே மாதிரி 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஷார்ட் ஹேண்டில் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு யூஆர் கேட்டகரியில் உங்களுக்கு 27 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியிலையும் 30 வயசை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இது உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் சிஎஸ்ஆர் மெட்ராஸ்ன்றதுனால லைக் நாட் அப்ளிகபிள் டு த கவுன்சில் எம்ப்ளாயிஸ் ஹூ ஸ்டே இன் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட் வேறு என்ன உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டியர்னஸ் அலவன்ஸ் டிஏ இருக்கும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா அலவன்சஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்ஆர் ரூல்ஸ் படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போஸ்ட் வழியாக தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வேணும்.
அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களோட ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எந்த இதில் படிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் டெஸ்ட் இதில் கொடுப்பீங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் இருக்கும், சிபிடி மாதிரி ஒரு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செலெக்ஷன் கமிட்டி தான் உங்களை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ஸு, ஸ்கீமு, என்ன பேட்டர்ன் அப்படின்ற எல்லாமே அவங்க வந்து அனெக்ஷன் 1ல் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கடைசி நாள் வந்து 19/5/2025 வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபீஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 500 ருபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நேமு, பேங்க் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ சென்னையில் தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், எக்ஸாமினேஷன்ஸ் அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கை ப்ளீஸ் கோ த்ரூ பண்ணுங்கள், ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.